காலாவதி சட்டங்களை அடையாளம் கண்டு ரத்து செய்ய பிரதமர் மோடி குழு அமைத்துள்ளார். அரசு ஊழியர்கள் அனைவரும் சொத்து கணக்கை தாக்கல் செய்யவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் 100வது நாள் நெருங்கி வருவதை முன்னிட்டு அரசின் செயல்பாடுகளை விரைவுபடுத்த பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். அதில் ஒரு நடவடிக்கையாக அரசின் வேகமான செயல்பாட்டுக்கு தடையாக இருக்கும் பழைய பாடாவதி சட்டங்களை கண்டறிந்து ஒழிக்க முடிவு செய்துள்ளார். வழக்கொழிந்த சட்டங்களை அடையாளம் காணுவதற்காக குழு ஒன்றை அமைக்க பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்திருப்பதாக பிரதமர் அலுவலகம் புதனன்று தெரிவித்தது. இக்குழு கடந்த 10-15 ஆண்டுகளாக புழக்கத்தில் இல்லாத பழைய சட்டங்களை அடையாளம் காணும், எந்தெந்த சட்டங்களை நீக்கலாம் என்பது குறித்த தனது அறிக்கையை 3 மாதங்களில் அரசிடம் அளிக்கும். இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் வழக்கொழிந்த சட்டங்களை ரத்து செய்வதற்காக பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதா கொண்டுவரப்படும் என்றும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அமைக்கப்பட்ட நிர்வாக சட்டங்கள் தொடர்பான ஆய்வுக்குழு 1382 சட்டங்களை ரத்து செய்யலாம் என்று பரிந்துரை அளித்திருந்தது. ஆனால் இதுவரையில் வெறும் 415 சட்டங்களே ரத்து செய்யப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்கள் அனைவரும் தங்களது சொத்து கணக்குகளை செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் மோடி அரசு பிறப்பித்துள்ளது. கடந்த ஆண்டு லோக்பால் சட்டம் அமலுக்கு வந்ததன் விளைவாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பியூன்கள் தவிர 23 லட்சம் அரசு ஊழியர்கள் தங்களது மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்துக்குள் தாக்கல் செய்தாக வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.